العالمين والعاقبة ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, நோன்பினுடைய சட்டங்களை தொடர்ச்சியாக இந்த வகுப்பில் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். நோன்பு என்பது ஃபஜ்ர் உதயமானதிலிருந்து சூரியன் மறையும் வரைக்கும் நாம் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று சொன்ன விஷயங்களை தவிர்த்து கொண்டிருப்பதை குறிக்கும். இந்த நோன்பை சரியான முறை பேணி பாதுகாப்பது என்பது நம் எல்லோர் மீதுள்ள கடமையாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. இதிலே நாமும் அல்லாஹுடைய உதவியால் மிக அக்கறையோடு இருக்கிறோம் என்பதிலே இரண்டாவது கருத்திருக்க முடியாது. நாம் நோக்கக்கூடிய நோன்பு சரியான முறையில் அமைகிற போதுதான் நோன்பினால் எதிர்பார்க்கப்படக்கூடிய மாற்றங்கள் நம்மிலே ஏற்படும். அதனால்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ருப்ப ஸாயிமின் லைஸ மின் ஸியாமிஹி இல்லல் ஜூஉ வல் அத்ஷ். சில நோன்பாளிகள் இருக்கிறார்கள், அவர்களுடைய நோன்பின் மூலம் அவர்களுக்கு கிடைப்பது வரும் பசியும் தாகமும் மட்டும்தான் என்று. அப்படியான நோன்பாளிகளாக நாம் இருந்துவிடக்கூடாது. நோன்பு என்பது நம்மை மாற்ற வேண்டும். நம்முடைய இதயத்தை அது பரிசுத்தப்படுத்த வேண்டும். நம்முடைய இதயத்தில் இருக்கக்கூடிய கரைகளை போக்க வேண்டும். நம்முடைய உள்ளங்களுக்கு தக்வாவை வளர்க்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு இபாதத்து தான் நோன்பாக இருக்கிறது. அல்லாஹ் நோன்பை பற்றி சொல்லுகிற போது, ஈமான் கொண்டவர்களே, உங்களுக்கு முன்னால் இருந்தவர்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டது போல உங்களுக்கும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது, லஅல்லக்கும் தத்தகூன், உங்களிடத்தில் தக்குவா வருவதற்காக வேண்டி என்று சொல்கிறார். அப்ப நோன்பை சரியான முறையிலே நாம் நோட்போமாக இருந்தால் கண்டிப்பாக நம்முடைய உள்ளத்தில் தக்குவா ஏற்படும். இந்த தக்குவா தான் நமக்குரிய வழிகாட்டியாக இருக்கும். நாம் தக்குவாவை சரியாக பெற்றுவிட்டோம் என்று சொன்னால் அல்லாஹுடைய மிக விருப்பத்திற்குரிய மக்களாக நாம் மாறுவோம். நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை அல்லாஹுக்கு பொருத்தமான முறையில் மட்டுமே அமையும். எனவேதான் உலமாக்கள் இந்த நோன்பை பாதிக்கக்கூடிய கருமங்கள் பற்றி நமக்கு மிக அதிகமான விளக்கங்களை தந்திருக்கிறார்கள். அதிலே நோன்பை முறிக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கின்றன. நோன்பினுடைய உயர்ந்த நிலையை பாதிக்கக்கூடிய அம்சங்கள் இருக்கின்றன. அதாவது நோன்பை முறிக்காவிட்டாலும் நோன்பினுடைய தன்மையை, அது சரியான நன்மையை தராமல் பாதிக்கக்கூடிய காரியங்கள் இருக்கின்றன. இதை நாம் நோன்பினுடைய மக்ரூஹுகள் என்று சொல்லலாம். இவ்வாறு உலமாக்கள் நமக்கு பிரித்து சொல்கிறார்கள். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நாம் நோக்கிற நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்கள் பற்றி பேசக்கூடிய உலமாக்கள் அந்த காரியங்களை செய்கிறவரிடத்தில் முக்கியமான 3 நிபந்தனைகள் இருந்தால்தான் நோன்பு முறியும் என்று சொல்கிறார்கள். அப்ப நோன்பு எதனால் முறியும் என்பதை நாம் அறிந்து கொள்வதற்கு முன்னால், நோன்பை ஒருவருடைய நோன்பு முறிய வேண்டும் என்று சொன்னால் அவர் அந்த நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்களை செய்கிற நேரத்தில் பின்வரக்கூடிய 3 நிபந்தனைகளை கவனத்திலே கொள்ள வேண்டும். முதலாவதாக, அவர் செய்கிற காரியத்தை செய்கிற போது அவர் நோன்பினுடைய சட்டங்கள் பற்றி தெளிவான அறிவுள்ளவராக இருக்க வேண்டும். நோன்பினுடைய சட்டம் பற்றி அறிவில்லாமல் ஒருவர் ஒரு தவறை, நோன்பை முறிக்கக்கூடிய ஒரு காரியத்தை செய்தால் அவருடைய நோன்பு முறியாது. ஏனென்றால் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லும் போது, லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்அஹா, ஒரு ஆத்மாவை அதன் சக்திக்கு மீறி அல்லாஹ் கஷ்டப்படுத்துவதில்லை என்று சொல்கிறார். அதே போல நமக்கு தெரியும், சூரத்துல் பக்ராவினுடைய
87வது வசனத்திலே அல்லாஹு தஆலா நோன்பை பற்றி சொல்லும் போது வகுலு வஷ்ரபு ஹத்தா யதபையன லகுமுல் ஹைத்துல் அபியது மினல் ஹைத்தில் அஸ்வதி மினல் ஃபஜ்ர், வெள்ளை நூலிலிருந்து கருப்பு நூலிலிருந்து வெள்ளை நூல் தெளிவாகும் வரைக்கும் நீங்கள் உண்ணுங்கள் குடியுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொன்ன அந்த குர்ஆன் வசனத்தை அதீபுனு ஹாத்திம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வித்தியாசமாக புரிந்து கொண்டு அவர் தன்னுடைய தலையணைக்கு கீழ் 2 கயிறுகளை வைக்கிறார். ஒன்று வெள்ளை கயிறு, இன்னும் ஒன்று கருத்த கயிறு. அதை இரண்டையும் அவர் எடுத்தெடுத்து பார்க்கிறார். அப்ப இரவிலே வெள்ளை கயிறு அவருக்கு தெரிந்த போது அவர் நோன்பை ஆரம்பிக்கிறார். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களிடம் போய் அவர் இந்த செய்தியை சொன்ன போது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அங்கே நாடப்பட்டது அதுவல்ல, அங்கே நாடப்பட்டது பயாது நஹார், பகலினுடைய வெண்மையும், சவாதுல் லைல், இரவினுடைய இருளும் தான் அங்கே நாடப்பட்டது, வெள்ளை கயிறு கருப்பு கயிறு என்பதன் மூலம் என்று சொல்லிக் கொடுத்தார்கள். அவருடைய நோன்பை கலா செய்ய வேண்டும் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லவில்லை. இந்த செய்தி புகாரி, முஸ்லிம் ஆகிய 2 நூல்களிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்புள்ள சகோதர சகோதரிகளை, இந்த ஹதீஸின் மூலம் ஒருவர் சட்ட தெளிவு இல்லாமல், அது பற்றிய அறிவு இல்லாமல் ஒன்றை செய்கிற போது அல்லாஹு தஆலா அவரை குற்றம் பிடிக்க மாட்டான் என்பது நமக்கு புரிகிறது. 2வது, நோன்பை முறிக்கக்கூடிய காரியத்தை செய்கிறவர் அதை அறிந்த நிலையில் நினைவோடு செய்ய வேண்டும். மறதியோடு செய்தால் நோன்பு முறியாது. இது பொதுவாக நாம் அறிந்து வைத்திருக்கிற ஒரு நிபந்தனை. நமக்கு ஞாபகம் இருக்க வேண்டும். ஏனென்றால் மறதியோடு ஒன்றை செய்கிற போது அல்லாஹு தஆலா பொதுவாகவே குற்றம் பிடிப்பதில்லை என்பது பல ஹதீஸ்களிலே வந்திருக்கின்றது. அதே நேரத்தில் நோன்பை பற்றி சொல்லும் போது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸ்பெசிஃபிக்காக சொன்னார்கள், மன் நஸிய வஹுவ ஸாயிம் ஃபஅகல அவ் ஷரிப, ஒருவர் மறந்து போய், நோன்போடு இருக்கிற நிலையில் மறந்து போய் உண்டால் அல்லது குடித்தால் அவர் தன்னுடைய நோன்பை பூரணமாக்கட்டும். ஏனென்றால் அவருக்கு உண்ண கொடுத்ததும் குடிக்க கொடுத்ததும் அல்லாஹ்தான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி புகாரி, முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இந்த ஹதீஸை ஆதாரமாக வைத்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், ஒருவர் நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்களை நினைவோடு செய்ய வேண்டும். இது 2வது. முதலாவது, நோன்பினுடைய சட்டங்களை அறிந்த நிலையில் செய்ய வேண்டும். 2வது, நினைவிருக்கிற நிலையில் செய்ய வேண்டும். 3வதாக, அவர் விரும்பி செய்ய வேண்டும். நிர்பந்தமாக ஒரு காரியத்தை செய்தால் நோன்பு முறியாது. உதாரணமாக, ஒருவர் ஒரு முஸ்லிமை ஒரு நான் முஸ்லிம் பிடித்து நோன்பு என்று இவர் சொல்லுகிறார், வேண்டும் என்று தண்ணீரை பருக்குகிறார்கள், குடிக்க வைக்கிறார்கள். இவர் நிர்பந்தத்தில் அந்த தண்ணீர் இவருடைய தொண்டை குழியை தாண்டி போகிறது. இந்த நேரத்தில் நோன்பு முறியுமா என்று கேட்டால் நிச்சயமாக நோன்பு முறியாது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உதிஅன் உம்மத்தி அல் ஹதஉ வன் நிஸ்யான் வ மஸ்துக்ரிஹு அலைஹி, என்னுடைய சமுதாயத்திற்கு தவறுதலாக நடப்பதை அல்லாஹ் குற்றம் பிடிப்பதில்லை, மறதியோடு செய்வதையும் அல்லாஹ் குற்றம் பிடிப்பதில்லை, நிர்பந்தத்தில் செய்யப்படுவதையும் அல்லாஹ் குற்றம் பிடிப்பதில்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி இப்னு மாஜா, தப்ரானி போன்ற ஹதீஸ் நூல்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இந்த 3 நிபந்தனைகளோடும் தான் நோன்பை முறிக்கிற காரியத்தை ஒருவர் செய்கிற போது அவருடைய நோன்பு முறிந்துவிடும் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். இப்போது நம்முடைய நோன்பை முறித்து கலாவை ஏற்படுத்தக்கூடிய காரியங்கள் என்ன என்று பார்த்தால், முதலிலே ஒருவர் நோன்போடு வேண்டுமென்று உண்பது குடிப்பது. ஒருவர் வேண்டுமென்று நோன்போடு இருக்கிற நிலையில் சாப்பிட்டால் குடித்தால் அவருடைய நோன்பு முறிந்துவிடும், அதில் மாற்று கருத்து கிடையாது. அதே நேரத்தில் இவர் இந்த நோன்பை கலா செய்வது கடமையாகும். இதுல 2 விஷயத்தை நம்ம கவனிக்க வேண்டியிருக்கிறது. நோன்போடு இருக்கிற நேரத்தில் ஒருவர் வேண்டுமென்று உண்டால் குடித்தால் அவருடைய நோன்பு முறியும் என்பது ஒன்று. அப்ப அதனுடைய ரிசல்ட் என்ன? கலா செய்ய வேண்டும் பிறகு அந்த நோன்பை. 2வதாக அவர் ஒரு பாவம் செய்கிறார். இது நோன்பை வேண்டும் என்று முறிப்பது என்பது ஒரு பெரும் பாவமாகும். எனவே அந்த பாவத்திற்காக வேண்டி அவர் தௌபாவும் செய்ய வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இப்ப நோன்பை ஒருவர் உண்டு அல்லது குடித்து முறித்து விட்டால், அன்புள்ள
சகோதர சகோதரிகளே, அவர் அந்த நோன்பு அதற்கு பிறகு அவர் தொடர்ந்து நோன்பிருக்க வேண்டும். அதாவது இப்போ ஒருவர் பகல் பொழுதில் நோன்போடு இருக்கிற நேரத்தில் வேண்டும் என்று நினைவிருக்கிறது, சட்டம் தெரிகிறது, நிர்பந்தம் எதுவும் இல்லை, சாப்பிட்டு விட்டார். இப்ப சாப்பிட்டவர் அல்லது ஏதாவது ஒன்றை குடித்து விட்டார். குடித்தவர் அப்ப அவர் அந்த நோன்பை கலா செய்ய வேண்டும் என்பது ஒரு விஷயம். இரண்டாவதாக அவர் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்ய வேண்டும் என்பது இரண்டாவது விஷயம். மூன்றாவதாக இவர் இதற்கு பிறகு இப்போ உதாரணம் 12 மணிக்கு குடித்தார். 12 மணியிலிருந்து அவர் தொடர்ந்து நோன்பிருக்க வேண்டுமா, அல்லது அதோடு அவர் அதற்கு பிறகு வேண்டிய அளவு சாப்பிடலாம், குடிக்கலாம், மனைவியோடு தாம்பத்தியத்தில் ஈடுபடலாம் என்ற நிலை வருமா என்று கேட்டால், இது தொடர்பாக எல்லா இமாம்களுமே, ஹனபி மதுஹபை சேர்ந்த மாலிகி, ஷாஃபிஈ, ஹம்பலி, அது போன்று லாஹிரிய மதுஹப், எல்லா மதுஹபை சேர்ந்த உலமாக்களும் என்ன சொல்கிறார் என்றால், ஏனைய பகுதி அவர் நோன்பிருக்க வேண்டும். குடித்ததோடு நோன்பு முறிந்துவிடும், ஆனால் அதற்கு பிறகு தொடர்ந்து குடிப்பதோ உண்பதோ கூடாது. அவர் தொடர்ந்து நோன்பிருக்க வேண்டும் என்கிற சட்டத்தை முன்வைத்திருக்கிறார்கள் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அப்ப இந்த இடத்தில் மேலதிகமாக நமக்கு கிடைக்கிற தகவல் என்ன? ஒருவர் மறந்து போய் உண்டால் குடித்தால் நோன்பு முறியாது. இதுல தெளிவை பெற்றுக் கொள்ள வேண்டும். நிறைய பேருக்கு ஒரு சங்கடம் ஏற்படுவது உண்டு. எந்த சங்கடமும் நமக்கு தேவையில்லை. நாம் மறந்து போய் உண்டு விட்டால் அல்லது குடித்து விட்டால் நம்முடைய நோன்பு முறியவே முறியாது. எவ்வளவு சாப்பிட்டாலும் பரவாயில்லை. இப்போ உதாரணமாக ஒருவர் வருகிறார், ஒரு பெரிய கிளாஸில் ஃப்ரெஷ் ஜூஸ் இருக்கிறது, நோன்பு என்பது அவருக்கு மறந்து விட்டது. அந்த ஜூஸை முழுக்க குடித்து விட்டார். குடித்த பிறகுதான் அவருக்கு நினைவுக்கு வருகிறது நான் நோன்பாளி என்று. இப்போது அவருடைய நோன்பை அது பாதிக்குமா என்று கேட்டால் பாதிக்காது என்பதை ஏற்கனவே நாம குறிப்பிட்ட அந்த ஹதீஸ். அதாவது யார் ஒருவர் நோன்போடு இருக்கிற நிலையில் மறதியாக உண்டாலோ அல்லது குடித்தாலோ அவர் தன்னுடைய நோன்பை பூரணப்படுத்தட்டும். நோன்பு அவருக்கு அவருடைய நோன்பில் எந்த பாதிப்பும் ஏற்பட மாட்டாது. ஏனென்றால் அவருக்கு உண்ண கொடுத்ததும் குடிக்க கொடுத்ததும் அல்லாஹ் தான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற இந்த ஹதீஸ் புகாரி, முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதோடு சேர்த்து அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஒருவர் சாப்பிடுகிறார், அவருடைய பல்லு இடுக்குகளிலே ஏதாவது உணவுகள் மிஞ்சி விடுகின்றன. உதாரணமாக ஏதாவது இறைச்சி அவருடைய பல்லிடுக்கிலே இருக்கிறது, அல்லது சோறு பல்லிடுக்கிலே இருக்கிறது, அது ஒரு சின்ன அளவிலே இருக்கிறது என்று சொன்னால், அவர் அதை சாப்பிட்டு விட்டால் பிறகு அவரை அறியாமல் அந்த பல்லிடுக்கிலிருந்து வெளியான இறைச்சியோ சோற்றையோ அவர் விழுங்கி விட்டார். இதனால் நோன்பு முறியுமா என்று கேட்டால், இமாம் இப்னுல் முன்திர் ரஹ்மஹுல்லா அவர்கள் சொல்லுகிறார்கள், இதனால் நோன்பு முறியாது என்பது எல்லா உலமாக்களினுடையவும் ஏகோபித்த முடிவு என்று சொல்கிறார். எனவே இதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நோன்பை முறிக்கக்கூடிய கலாவை உண்டு பண்ணக்கூடிய இரண்டாவது விஷயம் மணி வெளியாகுவது. நோன்போடு இருக்கிற ஒருவர் அவருக்கு மணி என்று சொல்வது இந்திரியம் ஆகும். இங்கே நான் கொஞ்சம் வெளிப்படையாக பேச வேண்டும், ஏனென்றால் நிறைய பேர் தனிப்பட்ட ரீதியில் என்னிடத்தில் கேள்வி கேட்கிறார்கள். அதாவது மதி என்ற ஒன்று இருக்கிறது, அடுத்தது மணி என்று சொல்லக்கூடிய ஒன்று இருக்கிறது. மதி என்று சொன்னால் ஒரு இச்சையில் வெளியாகக்கூடிய அந்த வலுவழுப்பான நீரை குறிக்கும். இது இந்திரியம் அல்ல. அது மணி என்பதுதான் ஸ்பெர்ம், இந்திரியத்தை குறிக்கும். ஒரு நோன்பாளியிடமிருந்து மதி என்பது வெளியானால், அதாவது அந்த இச்சையினால் வெளியாகக்கூடிய அந்த வலுவழுப்பான காமநீர், இது வெளியானால் ஒருவருடைய நோன்பு முறியுமா என்று கேட்டால் உலமாக்கள் சொல்கிறார்கள், அவருடைய நோன்பு முறியாது. இப்ப சில நேரங்களில் சில வீக்கான பர்சனாலிட்டிஸ் இருக்கிறார்கள். ஒரு பெண்ணை பார்த்து விட்டால் அல்லது ஏதாவது ஒரு காட்சியை பார்த்து விட்டால் உடனே அவர்களுக்கு இவ்வாறு வெளியாகிவிடும். இவ்வாறு வெளியாகுவதனால் நோன்பு முறியுமா என்று கேட்டால் நோன்பு முறியாது. ஆனால் அவர் ஒரு பெண்ணை நோன்போடு பார்த்தது, ஒரு போட்டோவை பார்த்தது, அல்லது போனில்
ஒரு அருவருப்பான அசிங்கமான ஒரு காட்சியை பார்த்தது என்பது தவறாகும். நோன்போடு இருக்கிற போது அவ்வாறு செய்வது நோன்பினுடைய பூரணத்துவத்தை பாதிக்கும். ஆனால் இவ்வாறு வெளியான அந்த நீரினால் நோன்பு முறியுமா என்று கேட்டால் நிச்சயமாக நோன்பு முறியாது என்பதை நாம் கவனத்திலே கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இந்திரியம் வெளியானால், இந்திரியம் என்பது வெளியாகும் போது உடலில் ஒரு மாற்றத்தோடு தான் வெளியாகும். இதுதான் அல்லாஹுடைய சுன்னத்தாகும். எனவே ஒரு மாற்றத்தோடு வெளியாகக்கூடிய இந்த இந்திரியத்தினால் நிச்சயமாக நோன்பு முறியும். இப்ப இந்த இந்திரியம் வெளியாகும் போது பொதுவான சட்டம் என்னவென்று கேட்டால், நான் ஏற்கனவே சொன்னபடி அவருடைய அதாவது அந்த சட்டம் அறிந்த நிலையில் வெளியாக வேண்டும். இரண்டாவதாக அவர் அந்த இந்திரியம் வெளியாகுவது அவருக்கு தெரிந்து வெளியாக வேண்டும். மூன்றாவதாக நிர்பந்தம் இல்லாமல் அந்த இந்திரியம் வெளியாக வேண்டும். அப்படி வெளியானால் அவருடைய நோன்பு கண்டிப்பாக முறையும், அவர் கலா செய்ய வேண்டும். அந்த இந்திரியம் வெளியாகிற முறை ஒன்று, மனைவியோடு தாம்பத்தியத்தில் ஈடுபட்டு வெளியானால் அவருக்கு பனிஷ்மெண்ட் அதிகமாக இருக்கிறது, நமக்கு தெரியும். கஃபாராவும் கொடுக்க வேண்டும். அவர் 60 நோன்புகள் நோன்போடு இருக்கிற ஒருவர் இந்த 3 கண்டிஷனோடும் மனைவியோடு தாம்பத்தியத்தில் ஈடுபட்டு விட்டால் அவருடைய நோன்பு முறிந்துவிடும். அதே நேரத்தில் அவர் கலா செய்ய வேண்டும். அதற்கு கஃபாராவும் கொடுக்க வேண்டும். கஃபாரா என்ன? 60 நோன்புகள் தொடர்ச்சியாக பிடிக்க வேண்டும். அப்படி நோன்பு பிடிக்க முடியாத அளவுக்கு வீக்கான ஒருவராக இருந்தால் அவர் 60 ஏழைகளுக்கு உணவு கொடுக்க வேண்டும். எனவே அது சப்ஜெக்ட் வேறு. இப்ப இந்திரியம் வேண்டுமென்று வெளியேற்றப்பட்டால் அவருடைய நோன்பு முறிந்துவிடும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் ஒருவர் தூங்குகிறார், நோன்பில் சஹர் செய்து விட்டு தூங்குகிறார் அல்லது லுஹர் தொழுது விட்டு தூங்குகிறார். இந்த நேரத்தில் அவர் ஒரு கனவு காண்கிறார். அவருடைய கனவின் மூலம் இந்திரியம் வெளியாகிறது. இப்போது இவருக்கு நோன்பு முறியுமா என்று கேட்டால் இவருடைய நோன்பு நிச்சயமாக முறியாது என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அடுத்ததாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்களிலே மிக முக்கியமான ஒன்றுதான் வேண்டுமென்று வாந்தி எடுப்பதாகும், வாமிட் பண்ணுவது. இதை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் தரஅஹுல் கைஉ ஃபலா கதா அலைஹி வமன் இஸ்தகா ஃபஅலைஹில் கதா. யார் ஒருவருக்கு வாந்தி வருகிறதோ, நேச்சுரலாக அவருக்கு வாந்தி வருகிறதோ அவருடைய நோன்பு முறியாது, அவர் கலா செய்ய தேவையில்லை என்றார்கள். யார் ஒருவர் வேண்டுமென்று வாந்தி எடுக்கிறாரோ அவர் கலா செய்ய வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் முஸ்னத் அஹ்மத், அபு தாவூத், திர்மிதி போன்ற ஹதீஸ் நூல்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே பெரும்பாலான உலமாக்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், ஒருவர் வேண்டுமென்று வாந்தி எடுத்தால் அவருடைய நோன்பு முறிந்துவிடும், அவர் கலா செய்ய வேண்டும். ஆனால் அவருக்கு குற்றப்பரிகாரம் எதுவும் கிடையாது. அதே நேரத்தில் ஒருவர் காலையில் அல்லது பகல் வேளையில் இயல்பாக அவருக்கு வாந்தி வருகிறது என்று சொன்னால் அவர் மீது குற்றமில்லை, அவருடைய நோன்பு முறியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான், ஒரு பெண்ணுக்கு மாதவிடாய் வந்துவிட்டால் அல்லது குழந்தை பெற்று பிறவதற்கு முதலோ அல்லது பெற்றவுடனோ பிரசவருது வெளியாகிவிட்டால் அந்த பெண்ணுடைய நோன்பும் முறிந்துவிடும். அவர்கள் அதை கலா செய்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது தொடர்பாக சென்ற வகுப்பிலே நாம் பார்த்திருக்கிறோம். அதாவது ஒரு குழந்தையை பெற்றிருக்கிற பாலூட்டக்கூடிய தாயுடைய நோன்பினுடைய நிலை என்ன என்பது தொடர்பாக சென்ற வகுப்பிலே விரிவாக நாம் பார்த்திருக்கிறோம். இதிலே அன்புள்ள சகோதர சகோதரிகள் நாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு அம்சம்தான் ஹைத் என்பது, மாதவிடாய் என்பது. இப்போ ஒரு பெண் சஹர் செய்து மாஷா அல்லாஹ் நீண்ட நேரம் இருக்கிறார். இப்போது நோன்பு திறப்பதற்கு ஒரு 5-6 நிமிடங்கள் தான் இருக்கிறது. அதாவது சூரியன் மறையவில்லை, இன்னும் மறைவதற்கு ஒரு 10 நிமிடங்கள் இருக்கின்றன. இந்த நேரத்தில் அந்த பெண்ணுக்கு மாதவிடாய் வந்து விட்டால் நோன்பை அவள் விட்டுவிட வேண்டும். ஏனென்றால் ஆட்டோமேட்டிக்காக அவளுடைய நோன்பு முறிந்துவிடும். எனவே அவள் பிறகு அந்த நோன்பை கலா செய்ய வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல ஒருவர் மயக்கத்தில்
இருந்தால், இப்ப பைத்தியம் ஏற்பட்டால் நோன்பு முறிந்துவிடும், அது நம்ம பெரிதுபடுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அதே நேரத்தில் ஒருவர் மயக்கம் ஏற்படுகிறது என்று சொன்னால் அவருடைய நோன்பு முறியுமா என்று கேட்டால் பெரும்பாலான உலமாக்களுடைய கருத்து அவருடைய நோன்பு முறிந்துவிடும் என்பது. அதுதான் சரியான கருத்தும் கூட. எனவே ஒருவர் மயக்கத்தில் மயங்கிவிட்டால் அவருடைய நோன்பு முறிந்துவிடும் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அதே போல ஒருவர், அன்புள்ள சகோதர சகோதரிகளை, அதாவது நான் ஆரம்பத்திலே சொன்னது அந்த பைத்தியம் வாரது, அதாவது ஒருவருக்கு பைத்தியம் வந்து விட்டால் அவருடைய நோன்பு முறிந்துவிடும். அதுல நம்ம அந்த சப்ஜெக்ட் பெருசாக அலட்டிக்கொள்ள தேவையில்லை. ஆனால் ஒருவர் நோன்புக்கு நீயத்து வைத்து, நான் அதை கொஞ்சம் முன்னால் சொன்னதை திருத்திக் கொள்ளுங்கள். ஒருவர் மயக்கத்திலே நோன்போடு இருக்கிறார், இவருக்கு மயக்கம் வந்து விட்டது, நோன்போடு இருக்கும் போது மயக்கம் வந்து விட்டது, பிறகு அவர் இடையிலே மயக்கத்திலிருந்து தெளிவடைகிறார். இவ்வாறு அவர் தெளிவடைந்தால் அவருடைய நோன்பு பற்றி கருத்து வேறுபாடு உலமாக்கள் மத்தியில இருக்கிறது. இவருடைய நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படுமா அல்லது அவருடைய நோன்பு முறிந்து விடுமா என்று இதை கொஞ்சம் கவனத்திலே வைத்துக் கொள்ளுங்கள். ஒருவர் மயங்கி விழுகிறார், மயக்கம் ஒரு உதாரணமாக ஒரு 12 மணிக்கு மயங்கி 3 மணிக்கு அவர் மயக்கத்திலும் தெளிவடைகிறார், அல்லது காலையில் 8 மணிக்கு மயங்கி பின்னேரம் 5 மணிக்கு அவர் மயக்கத்திலிருந்து தெளிவடைகிறார். இவ்வாறான ஒருவர் அவருடைய நோன்பு முறிந்து விடுமா அல்லது அவருடைய நோன்பு சரியான நோன்பாக கருதப்படுமா என்பதிலே இமாம்கள் மத்தியிலே கருத்து வேறுபாடு இருக்கிறது. இதிலே ஷாஃபி மதுஹபுடைய கருத்து என்னவென்று கேட்டால், ஒருவர் நியத்து வைத்து மயக்கம் ஏற்படுகிறது, அவர் பகல் வேளையிலே மயக்கத்திலிருந்து தெளிவடைகிறார் என்று சொன்னால் அவருடைய நோன்பு சஹீஹான சரியான நோன்பாகவே கருதப்படும் என்பது ஷாஃபி மதுஹப். அதே போல ஹம்பலி மதுஹப், அதே போல மாலிக் மதுஹபிலே சிலருடைய கருத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே ஹனபி மதுஹபை சேர்ந்த மாலிக்கி மதுஹபில் உள்ள பெரும்பாலான உலமாக்களுடைய கருத்து அவருடைய நோன்பு சேராது என்பதுதான். இதிலே தெளிவான ஆதாரங்கள் எதுவும் வராத காரணத்தினால் இதிலே ஒரு உறுதியான முடிவை நம்ம சொல்ல முடியாத நிலை இருக்கிறது. இது இஜ்திஹாதுக்குரிய ஒரு விஷயமாகவும் காணப்படுகிறது. வல்லாஹு ஆலம். இதிலே ஹம்பலி மதுஹப், ஷாஃபி மதுஹபுடைய கருத்தாகி அவருடைய நோன்பு செல்லுபடியாகும் என்ற கருத்து தான் சரியானதாகும். ஏனென்றால் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அவர் நோன்போடுதான் மயக்கத்தில் இருந்தார், பிறகு அவர் மயக்கம் தெளிகிறது, அப்போதும் அவர் எதுவும் நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்கள் எதையுமே அவர் செய்யவில்லை, உண்ணவும் இல்லை, குடிக்கவும் இல்லை, அவருடைய உடம்பிலிருந்து இந்திரியம் வேண்டும் என்று வெளியாக்கப்படவும் இல்லை. எனவே அவருடைய நோன்பு சரியான நோன்பாக அமையும் என்கிற கருத்து தான் ராஜிஹானது. வல்லாஹு தஆலா அலம். அதே போல ஒருவர் சஹர் செய்து விட்டு தூங்கி விட்டார், தூங்கி அவர் எழும்புகிறார் அஸ்ருடைய நேரத்தில், அல்லது சில நேரம் மக்ரிபுடைய அதாவது இஃப்தார் டைமுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் எழுந்திருக்கிறார், நீண்ட நேரம் கண்டினியூவாக தூங்கி இருக்கிறார். இவருடைய நோன்பு முறியுமா என்று கேட்டால் இதுவும் பெரும்பாலான உலமாக்களுடைய கருத்துப்படி அவருடைய நோன்பு முறியாது. அவர் தூங்கினார், தூக்கம் என்பது அவருடைய விருப்பத்தின் பேரில் இடம்பெறக்கூடிய ஒன்றல்ல, அவ்வளவு நீண்ட நேரம் தூங்கியது என்பது. எனவே அவருடைய நோன்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டதாகவே ஆகும். அவர் எழும்பி அவர் லுஹரையும் அசரையும் தொழுது கொண்டால் சரி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக நோன்பை முறிக்கக்கூடிய இன்னும் ஒரு மிக முக்கியமான அம்சம்தான் அன்புள்ள சகோதர சகோதரிகளை மதம் மாறுவது. ஒருவர் மதம் மாறினால் அவருடைய நோன்பு முறிந்துவிடும். அது நம்ம பெரிதாக டிஸ்கஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் கிடையாது. அடுத்ததாக ஒருவர் ரமலானுடைய பகல் வேளைகளில் நோன்பை முறித்து கொள்வதாக அல்லது நோன்பை விடுவதாக நியத்து வைக்கிறார். இப்ப நான் என்ன செய்கிறேன் என்றால், நோன்போடு இருக்கிற நான் நோன்பை விடப் போகிறேன் என்று, நான் நோன்பை விடுகிறேன் என்று நியத்து வைக்கிறேன். இப்ப லுஹருடைய நேரம் நான் நியத்து வைக்கிறேன், நான் நோன்பை விடப் போகிறேன் என்று. இவ்வாறு நான் நியத்து வைத்தால் என்னுடைய நோன்பு முறியுமா என்று கேட்டால்,
இதிலே வல்லாஹு ஆலம் கருத்து வேறுபாடு இருக்கிறது. சரியான கருத்து நோன்பு முறியும் என்ற கருத்து தான். இந்த கருத்தை மாலிகி, ஹம்பலி மதுஹபை சேர்ந்த உலமாக்கள், அதே போல ஷாஃபி மதுஹபிலே உள்ள சில உலமாக்கள், அதே போல லாஹிரியா மதுஹபை சேர்ந்த இமாம் இப்னு ஹஸம் போன்றவர்கள் இந்த கருத்தை தான் முன்வைக்கிறார்கள். இவருடைய கருத்து வலுவானது என்பதற்கான ஆதாரம் என்னவென்று கேட்டால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னமல் அமாலு பின்னியாத், செயல்கள் எல்லாம் எண்ணங்களை கொண்டே அமையும் என்ற இந்த ஹதீஸின் அடிப்படையில் அவர் நோன்பை முறிக்கிறேன் என்று நியத்து வைத்த காரணத்தினால் அவருடைய நோன்பு முறியும். ஆனால் ஒருவர் அந்த ஸ்ட்ராங்கான நியத்து வைக்காமல் சும்மா விட்டா என்ன, நம்ம நோன்பை முறித்து கொண்டால் என்ன என்று தோன்றுவது நோன்பை முறிக்காது. இப்ப சிலருக்கு அப்படி தோன்றும், நம்ம கொஞ்சம் டயர்டாக இருக்கிறது, நோன்பை விட்டால் என்ன, நோன்பை விடுவோமா, வைஃப் விட்ட சொல்லுவார் ஹஸ்பண்ட், நான் நோன்பை விட போறேன், இதனால் நோன்பு முறியாது. ஸ்ட்ராங்கான நீயத், உறுதியான நீயத், நான் விடுகிறேன் என்று ஒருவர் நீயத்து வைத்தால் அவருடைய நோன்பு முறியும் என்ற கருத்து தான் சரியானது என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அடுத்ததாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஹிஜாமா செய்வது நோன்பை முறிக்குமா என்று கேட்டால், பெரும்பாலான உலமாக்களுடைய கருத்துப்படி ஹிஜாமா செய்வது என்று சொன்னால் இரத்தம் குத்தி எடுப்பது, கப்பிங் தெரப்பி. பெரும்பாலான உலமாக்களுடைய கருத்து நோன்பு முறியாது என்பதுதான். இந்த கருத்தை ஹனஃபி, மாலிகி, ஷாஃபி மதுஹபை சேர்ந்த உலமாக்கள் முன்வைக்கிறார்கள். இதற்கு ஆதாரமாக அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்போடு இருக்கிற நிலையில் ஹிஜாமா செய்தார்கள் என்று புகாரி, முஸ்லிமிலே வரக்கூடிய இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கிற ஹதீஸை கொண்டு வருகிறார்கள். அதே நேரத்தில் சில உலமாக்கள், குறிப்பா ஹம்பலி மதுஹபை சேர்ந்த உலமாக்கள் சொல்லுகிறார்கள் ஹிஜாமா நோன்பை முறிக்கும் என்று சொல்கிறார்கள். இந்த ஹம்பலி மதுஹபை சேர்ந்த உலமாக்கள் என்கிற வரிசையில் தான் இமாம் இப்னு தைமியா, ஷேக் பின் பாஸ், ஷேக் உதைமீன் ரஹிமஹுமுல்லாஹ் போன்ற அறிஞர்கள் நோன்பு முறியும் என்கிற கருத்தை முன்வைக்கிறார்கள் ஹிஜாமா செய்தால். அதற்கு ஆதாரமாக ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அஃப்தர் அல் ஹாஜிமு வல் மஹ்ஜூம் என்ற அஹ்மத், அபூ தாவூத், நசாயி போன்ற ஹதீஸ் நூல்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற அந்த ஹதீஸை முன்வைக்கிறார்கள். அதாவது ஒருவர் ஹிஜாமா செய்கிறவரும், அதாவது செய்கிற டாக்டராக இருக்கிறவரும், அதே போல ஹிஜாமா செய்து கொள்ளக்கூடிய அந்த நபரும் அவர்களுடைய நோன்பு முறிந்துவிடும் என்று வரக்கூடிய ஹதீஸை முன்வைக்கிறார்கள். இதிலே நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றன. வல்லாஹு தஆலா ஆலம், ஹிஜாமா செய்வதனால் நோன்பு முறியாது என்கிற கருத்தே சரியானதாகும் என்பதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அதே போல இப்ப இதனோடு தொடர்பாக ஹிஜாமா செய்வது நோன்பை முறிக்காது என்ற கருத்தை நாம் ஏற்றுக்கொண்டால், நாம் ஒருவருக்கு நோன்போடு இரத்தம் கொடுக்கிறோம் என்று சொன்னால், ஒருவருக்கு இரத்தம் தேவைப்படுகிறது, எனவே அவருக்கு நாம் இரத்தம் கொடுக்கிறோம் என்று சொன்னால் அதனால் நம்முடைய நோன்பு முறிய மாட்டாது. அதே போல நாம் ஒரு டெஸ்டிங்காக வேண்டி பிளட் எடுக்கிறோம் உடம்பிலிருந்து, டயபெட்டிக் பேஷண்ட் அல்லது ஹார்ட் பேஷண்ட் அல்லது வேறு தேவைகளுக்காக வேண்டி, டெங்கு இப்படியான ரீசனுக்காக வேண்டிய உடம்பிலிருந்து இரத்தம் எடுக்கப்படுகிறது பரிசோதனைக்காக வேண்டி. இதனால் நோன்பு முறியுமா என்று கேட்டால் நோன்பு முறியாது என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அடுத்ததாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நம்ம சில நவீன காலத்தில் உள்ள சில விஷயங்களை பார்த்தால், உதாரணமாக இன்ஜெக்ஷன் போடுவது என்பது நோன்பை முறிக்குமா என்று கேட்டால், இதிலே இன்ஜெக்ஷனை பொறுத்தவரையில் நாம் உடம்பிலே தண்ணீரை ஏற்றுகிற ஒரு செயற்பாடு ஆகாது அமைகிற காரணத்தினால் அந்த இன்ஜெக்ஷனை நோன்பை முறிக்குமா இல்லையா என்பதிலே இமாம்கள் மத்தியிலே கருத்து வேறுபாடு இருக்கிறது. அதிலே பெரும்பாலான இமாம்களுடைய கருத்து என்னவென்றால், இவ்வாறு இன்ஜெக்ஷன் போடுவது என்பது நோன்பை முறிக்கும் என்கிற கருத்தை கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் வேறு சில உலமாக்கள் அது நோன்பை முறிக்காது என்ற கருத்தை முன்வைக்கிறார்கள். அதாவது இன்ஜெக்ஷன் போடுவது நோன்பை முறிக்காது என்கிற கருத்தை முன்வைக்கிறார்கள். இதிலே இன்ஜெக்ஷனிலே ரெண்டு வகையான இன்ஜெக்ஷன் இருக்கிறது. ஒன்று உடம்புக்கு சக்தியை தரக்கூடிய இன்ஜெக்ஷன்,
இப்ப இதை பொறுத்தவரை எல்லோருமே அந்த இன்ஜெக்ஷன் நோன்பை முறிக்கும் என்பதில் ஏகோபித்த கருத்தில் இருக்கிறார்கள். உடம்புக்கு ஒரு ஊட்டச்சத்தை தரக்கூடிய சக்தியை உண்டாக்கக்கூடிய இன்ஜெக்ஷன் ஒருவர் போட்டுக்கொள்கிறார் என்றால் அதனால் நோன்பு முறியும் என்கிற கருத்தில் எல்லோரும் ஏகோபித்த கருத்தில் இருக்கிறார்கள். இது அல்லாத மற்ற இன்ஜெக்ஷன்ஸ்கள் நோன்பை முறிக்குமா என்பதிலே தான் கருத்து வேறுபாடு இருக்கிறது. உதாரணமாக ஒருவர் பல் பிடுங்குவதற்காக வேண்டி அதை திமிர்க்க வைக்கிற இன்ஜெக்ஷன் போட்டுக்கொள்கிறார் என்றால் அவ்வாறு இன்ஜெக்ஷனை போடுவது முறிக்குமா இல்லையா? இதுல பெரும்பாலான அறிஞர்களுடைய கருத்து முறிக்கும் என்பது, ஒரு பகுதி அறிஞர்களுடைய கருத்து முறிக்காது என்பது. இந்த முறிக்காது என்கிற அறிஞர்கள் கூட என்ன சொல்கிறார்கள் என்றால், இது நமக்கு கொஞ்சம் பொறுத்து அதை நைட்டு வரைக்கும் பிற்படுத்துவதா முடியுமாக இருந்தால் பிற்படுத்தி கொள்வதுதான் சிறந்ததுன்னு சொல்கிறார்கள் என்றால் பேணுதல் என்கிற அடிப்படையில். எனவே ஒருவர் நோன்போடு இருக்கிற நேரத்தில் இன்ஜெக்ஷன் போட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு தேவை வருகிறது, அதை அவர் பிற்படுத்த முடியும் என்றால், நோன்பு திறந்த பிறகு செய்யலாம் என்கிற அளவுக்கு அவர் பொறுமையோடு இருக்க முடியும் என்றால் அவர் பிற்படுத்தி கொள்வதுதான் சிறந்தது என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அதே போல நாம் சில நேரங்களில் சில டிராப்ஸுகள், ஐ டிராப்ஸ், அதே போல இயர் டிராப்ஸ், கண்ணுக்கு காதுக்கு சில இந்த சொட்டு மருந்துகள் விடுவோம். இவ்வாறு விடக்கூடிய இந்த சொட்டு மருந்துகள் நம்முடைய நோன்பை முறிக்குமா என்று கேட்டால், அந்த மூக்கிலே விடக்கூடிய சொட்டு மருந்து, மூக்கிலே விடக்கூடிய சொட்டு மருந்து என்பது தொண்டை குழிக்குள் போகும் கண்டிப்பாக. எனவே தொண்டை குழிக்குள் அது போகிற காரணத்தினால் பொதுவாக உள்ளே போவதனால் நோன்பு முறியும் என்கிற இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களுடைய அந்த கூற்றின் அடிப்படையில் மூக்குக்குள் விடக்கூடிய அந்த நசல் டிராப்ஸ் அது நோன்பை முறிக்கும் என்கிற கருத்தை எல்லா அறிஞர்களும் முன்வைத்திருக்கிறார்கள். ஹனபி, மாலிகி, ஷாஃபி, ஹம்பலி போன்ற எல்லா மதுஹபை சேர்ந்த உலமாக்களும் அந்த கருத்தை முன்வைத்திருக்கிறார்கள் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் கண்ணுக்குள் விடுவது கூடுமா என்று கேட்டால், கண்ணுக்குள் டிராப்ஸ் விடுவதனால் அந்த மருந்து கண்டிப்பாக தொண்டை குழிக்குள் வருவதில்லை. எனவே கண்ணுக்குள்ள விடலாம். காதுக்குள் விட்டால் தொண்டை குழிக்குள் வருமாக இருந்தால், காதுக்குள் விடக்கூடிய டிராப்ஸ் தொண்டை குழிக்குள் வருமாக இருந்தால் அதன் மூலம் நோன்பு முறிந்து விடும் என்பதை நாம் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. இவ்வாறு அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நோன்பை முறிக்கக்கூடிய இந்த விஷயங்களை நாம் பார்க்க வேண்டி இருக்கிறது. சில நேரங்களில் இந்த டயாலிசிஸ் செய்வது நோன்பை முறிக்குமா என்று கேட்டால், இது தொடர்பாக ஷேக் பின் பாஸ், அதே போல சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய ஃபத்வா வழங்குவதற்கான அமைப்பு போன்றவை அதனால் நோன்பு முறியும் என்று சொல்கிறார்கள். டயாலிசிஸ் செய்வது நோன்பை முறிக்கும் என்கிற கருத்தை முன்வைத்திருக்கிறார்கள் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அதே போல இந்த இன்ஹேலர், ஆஸ்துமா போன்ற நோய் உள்ளவர்கள் இன்ஹேலர் யூஸ் பண்ணுவார்கள். இந்த இன்ஹேலர் நோன்பை முறிக்குமா என்று கேட்டால், இதிலே கேஸாக இருக்கிற இன்ஹேலர், ஒரு காற்றாகவே கெமிக்கலோடு போகக்கூடிய இன்ஹேலர் நோன்பை முறிக்காது என்கிற கருத்தை ஷேக் பின் பாஸ், ஷேக் உசைமீன் போன்ற நவீன காலத்தில் உள்ள பெரும்பாலான அறிஞர்கள் முன்வைத்திருப்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அதே போல இந்த ஹார்ட் பேஷண்ட்ஸ் சில நேரம் நாக்குக்கு கீழே டேப்லெட் வைப்பார்கள். அந்த டேப்லெட்டை அவர்கள் விழுங்குவதில்லை, ஜஸ்ட் நாக்குக்கு கீழே வைத்துவிட்டு பிறகு அவர்கள் அதை வெளியே துப்பி விடுவார்கள். அவ்வாறு செய்தால் நோன்பு முறியுமா என்று கேட்டால், நிச்சயமாக அதனால் நோன்பு முறியாது என்கிற கருத்தை தான் நவீன கால அறிஞர்களில் பெரும்பாலானவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள் என்பதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அதே போல ஒருவருக்கு அந்த சப்போசிட்டர் வைப்பார்கள். அந்த சப்போசிட்டர் நோன்பை முறிக்குமா என்று கேட்டால் அதிலே கடுமையான கருத்து வேறுபாடு இருக்கிறது. அதிகமான அறிஞர்கள்
சொல்லுகிறார்கள் அது உண்பதாகவோ குடிப்பதாகவோ அமைவதில்லை. சப்போசிட்டர், அதாவது பின்துவாரத்தினால் வைக்கக்கூடிய அந்த மாத்திரை உண்பதாகவோ குடிப்பதாகவோ அமைவதில்லை என்கிற காரணத்தினால் அது நோன்பை முறிக்காது என்கிற கருத்தைத்தான் நவீன கால அறிஞர்களில் பெரும்பாலானவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அதே போல நாம் சில நேரங்களில் அண்டஸ்கோப்பி, அதாவது நம்முடைய வயிற்றில் உள்ள நிலையை பார்ப்பதற்காக வேண்டி சில கருவிகளை உள்ளே செலுத்தி பரிசோதனை நடத்துவது நோன்பை முறிக்குமா என்று கேட்டால், அதிலே எந்த லிக்விடும் மிக்ஸ் பண்ணாமல் சும்மா டிரெக்டாக அனுப்பப்படுமாக இருந்தால் அது நோன்பை முறிக்காது என்ற கருத்தையே பெரும்பாலான உலமாக்கள் முன்வைத்திருக்கிறார்கள் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். எனவே இவை நோன்பை முறிக்காத காரியங்களாக நாம் பார்க்கலாம். இது தொடர்பாக நிறைய உலமாக்கள் விளக்கங்களை தந்திருக்கிறார்கள். யூடியூபுகளில் நீங்கள் பார்க்கலாம், புக்குகளிலே பார்க்கலாம். ஒரு நினைவூட்டலுக்காக வேண்டி இந்த குறுகிய நேரத்தில் இந்த விஷயங்களை நாம் முன்வைத்திருக்கிறோம். அல்லாஹு தஆலா மார்க்கத்தை சரியான முறையிலே அறிந்து அதை நாம் சரியான முறையிலே கடைபிடிப்பதற்கு நாம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்ய வேண்டும். குறிப்பாக ரமலானுடைய காலத்திலே நாம் நோக்கக்கூடிய நோன்புகளை பாதிப்பில்லாமல் சரியாக நோற்றுக்கொள்வதற்காக வேண்டி நாம் அதிலே கவனம் செலுத்த வேண்டும் என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே நினைவுபடுத்தி கொண்டு அல்லாஹு தஆலா அதற்கு எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.